ரெண்டாவது ஆக்சிடெண்ட். எங்கள் பிரச்சனை ஐயோ ஆளுங்கே படுக்க வச்சுக்கிறாங்கல்ல. எவ்வளோ பெரிய உருவம் கூட இருக்குங்க. பேசினா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எல்லாம் வந்துடுது. சே, உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். இப்போ நம்ம ஒரு புது விதமான ரூட்டுக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள், மேட்டூர், அதுக்கப்புறமா பவானி, அதுக்கப்புறமா ஒன்று எதுவும் இருந்துச்சு. சே, அது என்னன்னு நீங்களே படிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு, அவ்வளோ வெயில் கழிச்சு, அதனால தான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 hour ரைடில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்படியே அடுத்த 1 hour எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் தெரியும். ஃபஸ்ட்டு 1 hourலாம் சரி ரைடெல்லாம் பண்ணுறோம், அது இது சந்தோஷம் எல்லாம் அப்படியே குமிஞ்சுன்னு வரும். அப்படியே 1 hour கழிச்சு டோட்டலாகவே கொலாப்ஸ். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம எப்பயுமே சோர்ந்து போக மாட்டோங்க. ஏன்னா நான் கிரே மோட்டோ இல்லையா, அதனால தான் என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டேன். காலு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரோடுமே ரொம்ப கோளாறாக இருக்குது. நானே கோளாறு, இந்த ரோட் எனக்கு நான் கோளாறா. இப்போது ப்ரெசென்ட் நம்ம ஒரு கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டான ரூட் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இப்போது ப்ரெசென்ட் சேலம் வழியாக தூந்து அப்படி வரமாட்டோம். சேலம் வழியாக தூந்து அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் போக மாட்டோம். இந்த வழியாக தூந்து அப்படியே பவானிவை தொட்டுட்டு நம்ம அப்படியே கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகும் போகிறோம். இது ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட்டான ரூட். எல்லாம் எனக்கு இந்த ஊர் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ரூட்டில் தூந்து போங்கடா, இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ப்ரெசென்ட் இப்போ இந்த ரூட் போயிட்டு நம்மளாம் ஒருத்தர் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணவே கண்டிப்பாக நம்மளாம் ஏற்றுப்போம். அந்த மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே, உங்களோட ஒப்பீனியன், அதுக்கப்புறமா உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொள்கின்றேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் தான் எனக்கு இன்னும் மேலும் வளர தரும். பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எவ்வளோ ஒரு குட்டி பாய், நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுகிறேன். இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுவோங்க. என்ன பிரச்சனை? ஓகே கைஸ், இப்போ தான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா கைஸ். இந்த பிரேக்கில் என்னென்ன கொடுமை நடந்துச்சா, எனக்கே மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்ன கொடுமைனா, இப்போ தான் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. நம்மளோட பேக் வந்து அங்கே கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னால், ஜென்ரலாகவே எங்களோட இன்டர்ன்ஷிப் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட நிறையா விளாகில் சொல்லியிருக்கேன் எங்களோட இன்டர்ன்ஷிப் கதை. அந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் எங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்க. சரி, டெய்லி ஒரு ஆன்லைன் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 11:30 12:30 வரையும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நானும் டெய்லியும் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், சின்சியர் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால் டெய்லியும் நானும் அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். போய் இன்றைக்கும் கிளாஸ், சரி இன்றைக்கி ஒரு 11:30 போல் இருந்துடும், நம்மளும் ஆன் பண்ணி வச்சுட்டு சரி பரவாயில்ல ரைட் பண்ணிடலாமேன்ட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் ஒரு மெசேஜ் வந்துச்சு, கடுப்பாயிடுச்சு. இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் 11:30க்கு இல்லை, ஈவினிங் 7:30க்கு 7 o'clockன்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டாங்க. ரொம்ப காண்டாயிடுச்சு எனக்கு, எங்கேருந்து எரிஞ்சிச்சா, என்னடா கொடுமை இது, நம்மளுக்கு வந்து சோதனையேன்ட்டு. ஏன்னா ப்ரெசண்ட் நம்ம நைட் எல்லாமே அங்கே என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு நான் என்னையாலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. நம்ம அந்த மாதிரி கண்டிஷனில் அங்கே இருப்போம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பட்ஜெட் ரைடு தான்.
நம்ம இன்றைக்கி பெருசாக எந்த விதமான ரூல்ஸ் எல்லாம் எடுக்க போகிறதில்ல. நான் எப்படி ஸ்டே பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டுறாங்க. ஒரு பட்ஜெட் ரைடில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த ரைடில் சொல்கிறேன், ஓகேங்களா? அதனால் 7 மணிக்கு எங்கள் கிளாஸுன்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு சுருன்னு ஏறிச்சு. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. 7 மணிக்கு தான் பார்த்தாகணும். நம்ம கரெக்டாக 7 மணிக்கு போல் ஈஷாவில் இருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்கணுன்ட்டு எழுதி வச்சிருக்காரு போல். அதனால தான் அது பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 மணிக்கு தானே. நம்ம இப்போ 11:30க்கு என்ன பண்ண போகிறோமோ 7 மணிக்கு அதான் பண்ண போகிறோம். 11:30க்கு நம்ம நார்மலாக போட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஜென்ரலாகவே அதான் எல்லோரும் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம அப்படியே ஷிஃப்ட் ஆகி 7 மணிக்கும் அதே வேலை தான் நம்மளுக்கு பண்ண போகிறோம். கோப்ரோவில் வேறு ப்ரெசென்ட் சார்ஜ் இல்லை. எங்கன்னா போயிட்டு சார்ஜ் போடணும், இல்லைன்னா கேபிள் எடுத்து சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் சார்ஜ் போட்டாவே நம்மளுக்கு ஒரு 50% இல்லைன்னா ஒரு 70% நின்னா போதும். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆகணும் கைஸ். நம்ம அந்த 200 கிலோமீட்டர் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? நம்ம ஒரு வேலைக்காக வந்தால் அது கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டினா தான் நீங்களும் என்னை நம்பி இன்னொரு வாட்டி என்னோடய சேனல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. இல்லைன்னா இவன் என்னடா டுபாக்கு ஒரு சும்மா மேலே காட்டிட்டு எல்லாம் முடிச்சிட்றானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வரக்கூடாது இல்லையா? அந்த காரணத்தினால் தெளிவாக எல்லாமே ஓப்பன் அப்படின்ட்டு எல்லாம் ஓப்பனாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொடுக்கணும். போக எல்லாமே ஓப்பனாக கொடுக்கணும். இங்கே ஒரு கேமரா இருக்குது. இங்கே ஒரு கேமரா இருந்தால் அப்படியே நம்ம சரௌண்டிங்ஸ்லாம் என்னென்ன நடக்கிறதெல்லாம் கவர் பண்ணலாம். அது Insta 360 இருந்தால் இன்னும் மேலே இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், போக எல்லாம் வாங்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 30,000 ரூபா வச்சா வந்துடும். ஆனால் அதுக்கும் கஷ்டப்படணும் இல்லையா? 30,000 ரூபாய்க்கோசரம் எத்தனை பேர் என்னென்ன கஷ்டப்படுவாங்க. கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு சேர்த்து வைப்பாங்க இல்லையா? அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நான் ப்ரெசென்ட் நம்ம கூலி வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. நம்மளும் வேறு வேலை பண்ணிட்டு தான் நம்மளும் சேர்த்து வைக்கணும். மூச்சு முடுக்கா பேசுகிறேன், என்ன பண்ணுறது, பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30க்கே பசி வந்துடுச்சு ப்ளீஸ். வீட்டில் ஸ்நாக்ஸில் எதுனா எடுத்து போட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்லையே, ஒரு 1 ஹவர் ஒரு 1.5 ஹவர் போல் நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறது. நம்மளுடைய பேக் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு. நானும் எவ்வளோ தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. அதனால் சரி. ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா? ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பயம் காட்டிட்டாங்களே. நானும் எவ்வளோ நேரம் வலிக்காமல் போல் நடிக்கிறது. அதனால் எடுத்து பின்னால் கட்டி விட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஜம்மு நிம்மதியாக இருக்குது போகிறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். இப்போ தான் அதே விண்ட் பிளாஸ்ட் கூட அடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஏன்னா நம்ம அப்போயே பேகு நம்ம தோல் மேலே இருந்ததுனால அப்படியே தூக்கி அடிச்சிருந்துச்சு. இப்போ கீழே கட்டிடு இல்லையா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லவே மறந்துட்டு, நாங்கள் நேற்றெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சம்பவம்னா, நேற்று இல்லை முந்தினேற்றுன்னு நினைக்கிறேன். முந்தினேற்று என்னோடய வண்டியில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சரி, நம்மளோட ரைடுக்கு போகலாமேன்ட்டு நான் ரெகுலராக பண்ணுறது தான். ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வண்டியில் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கின்னு, எதுனா செயின் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கின்னு, வண்டிக்கு செயின் க்ளீனர் ஆகட்டும், செயின் லூப் ஆகட்டும், எல்லாமே ப்ராப்பராக பண்ணிவிடுவேன். சரி, நேற்றெல்லாம் வண்டியெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்ட்டு கம்ப்ளீட்டாகவே வண்டியெல்லாம் விட்டுட்டேன்.
ஆனால் நேற்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்ல இந்த மாதிரி மசானா கொல்லை இருக்குதுன்ட்டு. நிறைய பேர் தெரிஞ்சிருந்துக்கும் மசானா கொல்லை நிறைய ஊரில் கூட இது பண்ணுவாங்க, செலப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேற்று எங்கள் ஊரில் மசானா கொல்லை நடத்தினாங்க. இப்படி தான் போய் ஆகணுமா? வாவ், செம்மையாக இருக்கே. ஒரு பாலத்து மேலே இப்போ ப்ரெசன்ட் நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். ஓ தெரிதா? தெரில. ஓகே, ப்ரெசண்ட் தண்ணி இல்லை. சே, தண்ணி இருந்திருந்தால் ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். அதுதான் கைஸ், அந்த மசானா கொல்லை நடந்துட்டுருக்கோம். நேற்று நாங்கள் போயிட்டு சரி நேற்று ஒரு vlog பண்ணலாமே, மசானா கொல்லைலாம் காட்டலாமேன்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் நாங்கள் போகிற டைம் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக கிளைமேக்ஸ். என்ன பண்ணுறது? சே கொடுமை. அங்கெல்லாம் என்னென்ன நடக்கும் தெரியுமா கைஸ்? அந்த எலும்பெல்லாம் இருக்கும், எடுத்து கடிப்பாங்க, அது இதுன்ட்டு நல்ல செம்மையாக இருக்கும். வா, என்ன ஒன்று பேசினேன், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எல்லாம் வந்துடுது. சே, நான் அது பேசிட்டு இதை விட்டுறேன். வா, நல்லா இருக்குது இல்லையா? ஒரு பெரிய வாட்டர் கிராசிங் பண்ண போகிறோம் கைஸ். நல்லா இருக்கு, செம்ம வைப். இதுதான் நம்ம 2வது வாட்டர் கிராசிங். இது எந்த ஏரியான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெருசாக எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நம்புகிறேன். ஆமாம், மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட பவானிக்கு 39 கிலோமீட்டர். இங்கே ஏதோ மேட்டூர் டேம் இருக்கான். மேட்டூர் டேம் போகலாமா? போனால் லேட் ஆகிடும். ஆனால் விடுங்க, நம்ம வந்த வேலை பார்ப்போம். மேட்டூர் டேம் ஒரு வேளை நாளைக்கு கவர் பண்ணால் கூட நாளைக்கு கவர் பண்ணலாம். ஜஸ்ட் அப்படியே 3 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படி போனால். ஓகே, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய நடக்கும் கைஸ். அங்கே எலும்பெல்லாம் கடிப்பாங்க, அது இதுன்னு நிறையா சம்பவம்லாம் நடக்கும். ஆனால் நான் போனது கரெக்டாக சாமி வர டைம், எக்ஸாக்டாக கிளைமேக்ஸுக்கு போனேன். சே, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தான் கைஸ் நான் vlog பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்மக்கிட்டலாம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்காமல் நான் எதுவுமே பேச மாட்டேன். அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய உருவம் போடுறதுங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊருமே இந்த மாதிரி ஃபேமஸான ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும். நீங்களே எல்லா ஊரில் வில்லேஜில் நடக்கும் கைஸ். மெயினாக புரியல வாயில் எஃபெக்ட். அங்கே போயிருந்தா செம்மையாக வந்துருக்குண்ணே. கைஸ், நீங்களே பார்த்துருந்தீங்க அந்த கிளிப்பிங்ஸில் என்னென்ன நடந்துருக்குன்ட்டு. ஒரு உண்மையிலே பயங்கரமான கூட்டம் வந்துச்சு கைஸ் நேற்று. எக்ஸ்பெக்டே பண்ணதில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா இன்னும் நிறையா சம்பவம்லாம் நடந்துச்சு. எத்தனையோ பேருக்கு பேய் வந்துச்சு, எத்தனையோ பேருக்கு சாமியெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா உங்களுக்கு சூப்பராக காட்டியிருந்திருக்கும். நான் இந்த வழியில் வரப்போ கிட்டத்தட்ட நிறைய நோட் பண்ணேன் கைஸ். என்னென்ன நோட் பண்ணேன்னா, வர்ற இடத்துல எல்லாமே இந்த கம்பங்கூழ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அதுதான் இந்த ஊரில் பயங்கரமாக ஃபேமஸ் போல் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கரும்பு ஜூஸுன்னு நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. இங்கே கரும்பு ஜூஸ் போட்டுட்ருக்காங்களா? இல்லை, இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல இந்த மாதிரி கரும்பு ஜூஸு ஆஸ் வெல் ஆஸ் என்ன அது
இந்த கூலெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சூட்டுக்கு வர்த்தாக இருக்கும் கைஸ் கூலெல்லாம். சார் நானும் பிடிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் ஒரு இடத்துல வண்டி நிற்க வைக்க முடியல. சர்ன்னு போயிட்டே தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே நிற்க வச்சு சரினா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த இடத்துல நிற்க வைக்க மனசே கேட்கல. ஓட்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய மைண்ட் செட் அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கன்னா நிற்க வைக்கலாமான்னு தோணுது. இருங்க. ஈரோடுக்கு 35, திருப்பூருக்கு கிட்டத்தட்ட சம்திங் 85 இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக தான் போகணுமா நம்ம? ஓகே இருங்க. எதுனா ஒரு கண்டிப்பாக இந்த வாட்டி நிற்க வச்சிட்றேன். எங்கன்னா ஒரு கூல் ஆகட்டும். கூல் மேக்ஸிமம் குடித்தா குடிக்கலாம். ஏன்னா கூல் குடித்தா அங்கேயே நம்மளுக்கு வயிறு ரொம்பிடும். நிறையா ரைடர்ஸும் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பட்ஜெட்டான ரைடாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். அதுக்காக பட்ஜெட்டாக முடிக்கலான்ட்டு என்னுடைய தாட் வந்துடுச்சு. கம்ப்ளீட்டாகவே பட்ஜெட்டாக முடிக்கணும் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட்லாம் சொல்லக்கூடாது, அர்த்தமாக போய்டும். அதனால் பட்ஜெட்டாக முடிக்கலாம் இல்லை கைஸ். ஃபைனலாக அக்கா கடைக்கு வந்து கூழ் குடிச்சிட்ருக்கோம். உண்மையிலே பயங்கரமாக தான் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸாக வச்சுருக்காங்க கைஸ். அது என்னன்னு உங்களுக்கு மோட்டர் சொல்கிறேன். ப்ரெசண்ட் கூழ் அடிக்கணும். இந்த வெஹிக்கிளுக்கு செம எனர்ஜி. ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா பார்க்கணும். இருங்க இல்லைன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். இருங்க ஒரு தள்ளு. இந்த மாதிரி டைம் தான் நம்ம இந்த மாதிரி தள்ளு வண்டியாக்காங்கலாம் என்கரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? கைஸ் இப்போ தான் நீங்களே பார்த்துருந்துப்பீங்க அந்த அக்கா கடலில் எவ்வளோ சந்தோஷமாக குடிச்சிருந்தோம். இன்னும் இப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 154 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஐயோ என்னடா இங்கே பிரச்சனை. ஐயோ ஆளுங்கே படுக்க வச்சுக்கிறாங்கல்ல. அதுதானே அங்கே அவ்வளோ கூட்டம். ஐயோ யாருக்கு என்ன அவ்வளோனா சந்தோஷம்தான்ப்பா. சரி வாங்க கைஸ் போகலாம். இதெல்லாம் காமன் தான். கிட்டத்தட்ட 2வது ஆக்சிடெண்ட் நம்ம பார்த்த வெளியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் கைஸ் அந்த அக்கா கடையில் கம்பங்கூழ் குடிச்சிருந்தோம். ஆனால் என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த அக்கா வந்து இதில் கொடுத்துருந்தாங்க, சொப்பில் கொடுத்துருந்தாங்க. அது வெளியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணி ஆகணும்னா கிட்டத்தட்ட 154 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆகணும். நான் உங்களுக்கே அங்கே இன்னும் நிறைய பேசியிருந்தேன் கைஸ். ஆனால் டோட்டலாக கோப்ரோ சமூகம் பண்ணிடுச்சு. கோப்ரோ சமூகம் பண்ணது இல்லாமல் நம்மளுடைய மவுண்ட்டு இருக்குது இல்லையா, அதுவும் சம்பவம் பண்ணிடுச்சு. கோப்ரோவில் சார்ஜிங் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய மவுண்ட் வேறு லூஸ் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இது கொடுமையான்னு நினச்சிக்கின்னு அப்புறமா எடுத்து டைட் பண்ண உக்காந்துருந்தேங்க. ஒரு அரை மணி நேரம் அதுதான் எனக்கு வேலையே. சரி அதுக்கப்புறமா வந்து பேசினா இங்கே திடீர்னு இங்கே ஒருத்தர் சம்பவம் அப்படியே ஒரு வெள்ளை துணியில் போட்டு படுக்க வச்சுட்டுக்கிறாங்க. சரி இருங்க, எல்லாம் இருக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கோயம்புத்தூருக்கு கிட்டத்தட்ட 124 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ப்ரெசண்ட் கோயம்புத்தூர் தாட்டி தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணி தான் நம்ம ஒரு சிவனை பார்த்துட்டு வர போகிறோம் கைஸ். இந்த ரைடில் மெயினாக நோட் பண்ணுங்கள், நம்ம பெருசாக எந்த விதமான பாட்டுக்கு போக மாட்டோம். நம்மளோட இன்டென்ஷன் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம். நம்மளோட டெஸ்டினேஷன் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணிட்டு வர போகிறோம் கைஸ். என்னென்னா
இங்கேருந்து கோயம்புத்தூர் விஷாவை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட சிக்பலாப்பூர் வரையும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் மேக்ஸிமம் இன்றைக்கி முடியாதுதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஈவினிங் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி நைட் எங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஈஷாலே ஸ்டே பண்ண முடிஞ்சால் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே டைரெக்டாக நாளைக்கு காலையில் ஏந்து நம்ம கரெக்டாக சிக்பலாப்பூருக்கு நம்ம வந்துட்டோம்னா அங்கே நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ரைடு எண்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் ஆஸ் வெல் அஸ் கோல். இதுதான் நம்ம பண்ண போகிறோம் கைஸ். இப்போ நான் கம்பக்கோல் குடிச்சிட்டு இருக்கப்போ வீட்டில் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்க, டேய் நீ அப்படியே வெள்ளங்கிரி மலைக்கும் போயிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளங்கிரி மலைலாம் ட்ரெக் பண்ணி ஆகணும் கைஸ். கம்ப்ளீட்டாகவே ட்ரெக்கிங் ஸ்பாட் தான். நம்ம அந்த மாதிரி பிளான் போட்டு வந்திருந்தா நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகியிருந்திருப்போம். நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எதுவுமே போட்டு வரல. அதுக்காக நம்ம வெள்ளங்கிரி மலைக்கெல்லாம் இப்போ ப்ரெசென்ட் போக முடியாது. இப்போ இங்கே வெளியும் கோயம்புத்தூர் வெளியும் போயிட்டு ஈஷாவை பார்த்துட்டு கடவுளை வேண்டிட்டு அப்படியே ரிட்டன். உண்மையிலே கைஸ் ஏதோ ஒரு ட்ரிங்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு எனர்ஜி வருதுன்ட்டு இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த கம்பங்கூழ் குடிக்காததுக்கு முன்னாடி கம்பங்கூழ் ஒன்றும் இல்லை, எந்த ட்ரிங்க் எடுத்தாலுமே நார்மலாக ஒரு அளவுக்கு எனர்ஜி வந்துடும். ஆனால் ப்ரெசென்ட் இப்போது நான் கம்பங்கூழ் எடுத்துக்கணும் இல்லையா, அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எது குடித்தாலுமே பரவாயில்ல, ஒரு அளவுக்கு தாங்குதுப்பா பாடி. இந்த மாதிரி டைமெல்லாம் லிக்விட் ஐட்டம்ஸ் தான் குடிக்கணும் கைஸ். நம்ம ரைட் பண்ண டைமெல்லாம் சாலிடாக எதுனா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது நிறைய ரைடர்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான்